வணக்கம். சத்தியோதயம் புத்தகத்தில் நிலையான நினைவு அப்படிங்கிற பகுதியை படிச்சுட்டு வரோம். அது பாபுஜி தொடர்ச்சியாக நிலையான நினைவுல இருக்கிறதுக்கு பல வழிமுறைகளையும் அதுக்கான காரணங்களையும் விளக்கிட்டு வர்றார். நாம் தியானம் செய்வதனால் மனதில் தற்காலிக அமைதியை உருவாக்குகிறோம். நாம் தெய்வீக சக்தியுடன் தொடர்பு கொண்டிருக்கும் நேரத்தில் சாந்தி நிலவுகிறது. ஆனால் குறித்த நேரத்தில் மட்டும் தியானம் செய்வது போதாது. ஏனெனில் கடவுளின் புனிதமான சிந்தனையின் தொடர்பு சிறிது நேரம் மட்டுமே இருக்கிறது. அதன் பின் கடவுளை பற்றிய ஒருவித எண்ணமும் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு நாளின் பெரும்பகுதியில் சேவை, பக்தி என்பவற்றின் பாதையில் இருந்து விலகியே இருக்கிறோம். இதனால்தான் பல ஆண்டுகள் பயிற்சி செய்தும் கூட நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் மிகவும் கீழ்மட்ட நிலையிலேயே இருக்கிறது. திறமையுள்ள மாஸ்டரின் சரியான வழிகாட்டுதலினால் தியானத்தின் போது நாம் உணரக்கூடியது எளிமையும் அமைதியும் மட்டுமே. ஆனால் பொதுவாக ஆர்வலர்களால் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் ஆரம்ப நிலைகளில் அது அவர்களது கருத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதன் விளைவு புலன்களுக்கு எட்டாததால் தியானத்தின் போது தம்மால் ஒன்றும் உணர முடியவில்லை என்று அடிக்கடி புகார் செய்கிறார்கள். பயிற்சி செய்யும் சில நிமிடங்கள் மட்டுமே அவர்கள் தெய்வீக சக்தியுடன் தொடர்பு கொண்டிருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணமாகும். இவ்வாறு அவர்கள் தியானத்தில் பெற்ற உண்மையான பலன்கள் அவர்களுடன் சிறிது நேரமே தங்கி இருக்கிறது. வேறு பலர் தியானத்தில் அடைந்த பயனை அநேகமாக நாளின் பெரும்பகுதி நேரம் தங்கள் வசம் தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் தம்மால் முடிந்தவரை அந்த உள்நிலையிலேயே இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் அவர்கள் கடவுளை பற்றிய நிலையான நினைவிலேயே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னேற்றம் சுலபமாகவும் அதிவிரைவாகவும் ஏற்படுகிறது. லௌகிக பற்றுதல்கள் மற்றும் பொறுப்புகளால் ஏற்பட்ட அநேக கவலைகளாலும் எண்ணங்களாலும் சூழப்பட்டிருக்கும் போது கடவுளை நிரந்தரமாக நினைப்பது முடியாத செயல். அடிக்கடி நினைப்பது கூட சாத்தியமில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களது கவனத்தை கடவுளின் மீது உண்மையாகவே திருப்பினால் அது மிகவும் எளிய செயல் என்று அவர்களது சொந்த பயிற்சியும் அனுபவமுமே அவர்களுக்கு நிரூபித்துவிடும். எவ்வளவு தொந்தரவுகளும் வேலைகளும் இருந்த போதிலும் எல்லோராலும் இந்த வழிமுறையை எளிதாக பின்பற்றி நடக்க முடியும் என்று அவர்களுக்கு விளங்கும். இது வரைக்கும் பார்த்தோம்னா அடுத்த விஷயத்தை நோக்கி பாபுஜி மெல்ல நகர்றாரு. இது வரைக்கும் என்னன்னா சொன்னாரு, ஒரு விஷயமா நம்ம திரும்பி ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல கடமை பாதையில வழிகாட்டுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுங்க அப்படின்னாரு. அடுத்தது அந்த மாதிரி ஒரு கடமை பாதையில வழிகாட்டி இதயம் விழிப்படைந்ததுன்னா அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டியது, மாஸ்டரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட தெய்வீக கடமைகளை நான் செய்யறேன் அப்படின்ற எண்ணத்தோட செய்யுங்க அப்படின்னு சொல்லி நினைக்க சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, இது ஒட்டுமொத்தமா இந்த 3 விஷயத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாத்துக்கும் சேர்த்து இதுதான். நீங்க செய்யற எல்லா செயல்களுக்கும் உயிருள்ளவற்றுக்கு உயிரற்றவற்றுக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயம் தான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பெஷலைஸ் பண்றாரு. ஒரு பெரிய வட்டம் இது. அடுத்து இதுலயே கொஞ்சம் ஸ்பெஷலா அடுத்த திங்கிங் எப்படி இருக்கணும், ஸ்பெஷல் அப்படிங்கிறத விட அதை 3 கேட்டகரியா பிரிச்சு சொல்றாரு. கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ ஒரு ஆத்மாவிற்கு உண்மையில் சேவை செய்கிறோம்னு நினைங்க. அடுத்தது கடவுளின் குழந்தைகள் அல்லது கடவுளுடைய உறவினர்கள் எங்கோ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவர்களுக்கே நான் சேவை செய்கிறேன்னு நினைங்க அப்படின்னு சொல்றேன்.
இந்த 3 டைப் ஆஃப் இதுவும் ஏன் ஒரே விஷயத்தை தானே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த 3 கேட்டகரியா பெரிய வட்டம், சின்ன வட்டம், உள் வட்டம் அப்படின்னு பிரிக்கிறேன். இப்ப வேலை செய்யறப்ப நம்ம உயிருள்ள பொருள்களுக்கும் வேலை செய்யறோம், உயிரற்ற பொருள்களுக்கும் வேலை செய்யறோம். இப்ப ஒரு மண் வெட்டுறோம், இல்ல ஒரு கல் உடைக்கிறோம். இதெல்லாம் கடவுளால் என்னிடம் கடவுள் என்னிடம் பராமரித்து பாதுகாப்பதற்காக ஒப்படைத்ததை நான் செய்கிறேன் அப்படின்லாம் நம்ம செய்ய முடியாது. அதை கூட செய்யலாம். ஒரு மரத்தை வெட்டும் பொழுது அதை எப்படி நம்ம அது மாதிரி நினைக்க முடியாது. அப்ப சில அன்றாட வாழ்வுல சில ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்யறோம், சில அழிவுபூர்வமான பணிகள் செய்யறோம், சில பராமரிப்பு பணிகள் செய்யறோம். இந்த எல்லா பணிகளுக்கும் பொதுவான ஒண்ணுதான் அவர் சொன்ன முதல் விஷயம். மாஸ்டர் தெய்வீக கடமையை நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறத நான் செய்யறேன். ஒரு போர் வீரன் போய் ஒரு எதிராளியை கொல்லும் பொழுது அவன் என்ன நினைக்க முடியும்? இது தெய்வீக கடமைன்னு நினைச்சு செஞ்சா மட்டும்தான் அது சரி, இல்லைன்னா அது தவறு. ஒரு மரம் வெட்டும் பொழுது நம்ம என்ன நினைக்க முடியும்? அதுக்கு அதை நான் போற்றி பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் அதை அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நான் கையாளும் பொழுது, ஒரு உயிரற்ற விஷயங்களோடு நான் வேலை செய்யும் பொழுது அதெல்லாம் தெய்வீக கடமைன்னு நினைங்க. அந்த உயிரற்றவையிலேருந்து உயிர் உள்ளவைகளுக்கு வரும் பொழுது அந்த வட்டத்துக்குள்ளார நீங்க எல்லாத்தையுமே கடவுளுடைய சிருஷ்டின்னு நினைச்சு அதுக்கு சேவை செய்யுங்க. அப்ப கடவுளுக்கு சேவை செய்யறதாகும். உயிருள்ளவை அப்படிங்கிறதுலயே எனக்கு நெருக்கமானவை, உறவு உள்ளவை அப்படின்னு பிரியும் பொழுது அது என்னால் பராமரிப்பதற்காக என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கடவுளினுடைய குழந்தைகள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப 3 லேயரா அதையே பிரிக்கிறார் பாருங்க. ஒர்க்கு நம்ம நினைக்கிற மாதிரி அவரு பிரிக்கல. அவரு பிரிச்ச ஆர்டர் வேற, அதுக்கான சஜஷன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா மைல்ட் ஆக்கிட்டே வர. காஜி 4 சஜஷன் கொடுத்தாருன்னு நம்ம சொல்றோம். பாபுஜி பாருங்க நிலையான நினைவுக்குள்ளாரே எத்தனை சஜஷன் கொடுத்துட்டு வர்றாரு பாருங்களேன். இந்த ஒரு சஜஷனும் ஒவ்வொரு வட்டத்துக்கு பொருந்தும். நம்முடைய குழந்தைகள், பேரன் பேத்தி, கணவன் மனைவி அப்படின்னா அதுக்கு ஒரு சஜஷன். இந்த உறவுங்கிறத தாண்டி பொதுவான உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும், தாவரங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை வளர்ப்பதற்கு, அவற்றிற்கு உதவி செய்வதற்கு, அவற்றை பராமரிக்கிறதுக்கு நம்ம செய்கிறப்பெல்லாம் அந்த 2வது சஜஷன். உயிரற்ற பொருள்களோடையும் நாம் ஒவ்வொரு நாளும் பழகுறோம். அப்ப எல்லாத்துக்கும் இன்க்ளூட் பண்ணி செய்யறது இதெல்லாம் என்னுடைய தெய்வீக கடமை, அப்படி அதனுடைய ஒரு பகுதி அப்படின்னு நினைச்சு செய்யறது அப்படின்னு ஒரு ஆர்டர் கொண்டு வந்தார். ஒன்னொன்னு கொண்டு வர்றப்பையும் அதுக்கான காரணங்களையும், அது என்னென்ன செய்யும், இந்த மாதிரி செய்யறதுனால பற்று நீங்கும், இந்த மாதிரி செய்யறதுனால சேவை மனப்பான்மை வரும், இந்த மாதிரி வர்றதுனால தியாகம் எண்ணம் வரும், இந்த மாதிரி செய்யறதுனால கடவுள் மீது அடிக்கடி சிந்தனை போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. கடவுளின் மீது அடிக்கடி எண்ணம் வர்றதுக்கு என்ன செய்யணும், இதயத்துல வெளிப்படையறதுக்கு என்ன செய்யணும், சேவை உணர்வு வர்றதுக்கு என்ன செய்யணும், பக்தி உணர்வு வர்றதுக்கு என்ன செய்யணும், இதை பத்தி வரிசைப்படுத்தி கொண்டே வந்தார். இந்த பக்தி உணர்வு அப்படிங்கிறது இந்த எண்ணத்தினால வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப ஒரு ஃப்ளோவை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். நமக்குள்ளார ஒரு ஃப்ளோ, ஒரு தெய்வீக புனித ஓட்டம் ஓட ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க வரோம். இது வரைக்கும் பாபுஜி பெருசா பயிற்சியை பத்தி பேசல பாருங்க. இது வரைக்கும் வெறும் சாதாரணமான சஜஷன்ஸை பத்தி பேசிக்கிட்டே இப்ப பயிற்சிக்குள்ளார வர்றாரு. இதுக்கப்புறம் தான் தியானத்தை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல இருந்து. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆர்டினரி லைஃப்ல நீங்க என்னென்ன பயிற்சி எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், நீங்க பயிற்சி தியானம் வர்றீங்க, எடுத்த எடுப்புல தியானத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை, வெறும் சஜஷன் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, பயிற்சிக்கு வர்றாரு. தியானம் செய்யும் பொழுது என்ன செய்யறோம், ஒரு டெம்பரவரியா மனசுல ஒரு ஒரு அமைதியை உருவாக்குறோம். இந்த அமைதி எப்படி உருவாக்குறது, தெய்வீக சக்தியோட நாம கனெக்ட் ஆகிறதுனால உருவாகுது. ஆனா அந்த தெய்வீக சக்தியோட உருவாக்குற அந்த கனெக்ஷன்னால ஏற்படுற அமைதி கொஞ்ச நேரம் தியானம் பண்றதுனால மட்டும் தொடர முடியாது.
ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம கனெக்ஷன்ல இருந்தோம்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த அமைதி இருக்கும். ஒரு போன் இருக்கு, அந்த போனுக்கு நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டா அது 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ தான் வேலை பார்க்கும். அப்படிதானே? அப்ப தொடர்ச்சியா ஒரு போன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது கண்டினியூஸா ஒரு ஆட்டோமேட்டிக் சார்ஜர்ல கனெக்ட் ஆயிடும். எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் போற மாதிரி. இல்லைன்னா குறையுதோ கூடுதோ இல்ல, கண்டினியூஸா அது சார்ஜ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சார்ஜரோட எப்பயும் கனெக்ஷன்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைரக்ட் சோர்ஸோட கனெக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் அந்த போன்ல இருந்து தொடர்ச்சியாக நம்ம பலனை பெற முடியும். அதுபோல கடவுளின் புனிதமான சிந்தனையின் தொடர்பு கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருப்பதனால அதற்கு பிறகு கடவுளை பற்றிய ஒருவித எண்ணமும் இல்லாமல் நம்ம போயிடுறோம். அதனால ஒரு நாளோடைய பெரும்பகுதியில நமக்கு சேவை, பக்தி என்ற விஷயங்கள் நம்முடைய கவனத்துல இருக்கிறது இல்லை. அங்க சொல்லிட்டு வந்தார் இதுக்கு முன்னாடி, நீங்க இந்த சஜஷன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா சேவை உணர்வு வரும், பக்தி உணர்வு வரும், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் பெரும்பாலான நேரத்துல இது தொடர்ச்சியாக இருப்பதில்லை. அப்ப தொடர்ச்சியா இருக்க என்ன செய்யணும்? நீங்க தியான பயிற்சி பல ஆண்டுகள் செய்தாலும் கூட நம்மிடம் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அதுல தொடர்ச்சி இல்லாமல் இருப்பதுதான். தொடர்ச்சிக்கான வழி என்ன? திறமையுள்ள மாஸ்டரின் சரியான வழிகாட்டுதலினால் தியானத்தின் போது நாம் உணரக்கூடியது எளிமையும் அமைதியும் மட்டுமே. அது அப்படியே அங்க நிறுத்திட்டு வந்துருக்காரு, பின்னாடி கனெக்ட் பண்ணுவாரு. இந்த இடத்த பாருங்களேன், இது பார்த்தா நமக்கு சாதாரண வார்த்தை மாதிரி தெரியுது. ஆனா நம்ம எல்லாரையுமே அந்த இடத்துல பாபுஜி ஒரு முக்கியமான விஷயத்த சிந்திக்க வைக்கிறார். மெடிடேஷன் பண்ணா என்ன, எப்படி இருந்துச்சு, தியான பயிற்சினால என்ன உணர்றது. இன்னைக்கு தியானத்துல நான் பெரிய ஒரு பலன்னு ஒரு உருவத்தை பார்த்தேன். ஒரு அப்படியே ஒரு சக்கரம் சுத்துனுச்சு. இன்னைக்கு தியானத்துல அப்படியே பறந்து 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 நான் மேல போனேன். இன்னைக்கு தியானம் பண்றப்ப அப்படியே நான் விரிவடைஞ்சு இந்த பூமி பெருசுக்கு ஆயிட்டேன். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா மாஸ்டர் பாபுஜி தெளிவா சொல்லியிருக்காரு, தியானத்தின் போது நாம் உணரக்கூடியது எளிமையும் அமைதியும் மட்டுமே. அப்ப மிச்சமெல்லாம் எஃபெக்ட், ஒரு ரிஃப்ளக்ஷன், பழைய பதிவுகளுடைய வெளிப்பாடு, உங்களுடைய கற்பனை, இது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்னைக்காவது இத ரெண்டையும் உணரும் பொழுது நம்ம சரியா தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமா? அதான் கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு, நம்ம எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நம்ம புகார் பண்றோம். அப்ப ஏதோ தெரியணும்னு நினைச்சுதானே தியானத்துல உட்காரோம். கண்ணை மூடிக்கிட்டு எதுவுமே தெரியலன்னு சொல்றதே நகைப்புக்குரிய விஷயம். கண்ணை மூடினதுக்கு அப்புறம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் பாதி கற்பனையாகவும் பாதி மனதின் தோற்றங்களாகவும் இருக்கணும், இல்லூஷன்ஸாகவும் இருக்கணுங்கிறது உளவியல் உண்டு. ஆனால் நாம் அனைவரும் மூத்த அபியாசிகள் வரைக்கும், பல ஆண்டுகள் அபியாசம் பண்றவங்க வரைக்கும் கேட்கறது, கண்ணை மூடி உட்கார்ந்தா எனக்கு எதுவுமே தெரியல. ஏன் உங்களுக்கு தெரிய வேண்டியது 2 தான்னு பாபுஜி சொல்றாரு. நீங்கள் கண்ணை மூடி அமைதியாக அமர்ந்தவுடன் முன்பை விட ஒரு மென்மையான சூட்சுமமான அமைதியை உணர்கிறீர்களா? மேலும் மேலும் நீங்கள் எளிமையாக இருப்பதாக உணர்கிறீர்களா? உங்க சிந்தனை எளிமையாகிறதா? இதுதான் தியான பயிற்சியில் உணரக்கூடியது. அதை விட்டுட்டு நான் போய் உட்காந்து கண்ணை மூடினாங்க ஒண்ணுமே தெரியலையேங்க அப்படின்னு முதல் நாள் தியானத்துல உட்கார்றோம் சொன்னா நியாயம். 30 வருஷம் கழிச்சு தியானம் பண்றவரும் எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அதுல எந்த நியாயமும் கிடையாது. எதுவும் தெரிவதற்காக தியானம் செய்யவில்லை, எளிமையையும் அமைதியையும் உணர்வதற்காக தியானம் செய்கிறோம். இந்த எளிமையும் இந்த அமைதியும் நாம் தியானம் செய்யும் போது தெய்வீக மூலத்துடன் இணைவதனால் ஏற்படுகின்ற ஒன்று. அதனால இந்த இடத்த படிச்சிட்டோம்னா நமக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு தவறானதுங்கிறது நமக்கு புரியும். ஒரு திறமை உள்ள மாஸ்டரின் சரியான வழிகாட்டுதலினால் நம்ம தியானம் பண்ணோம்னா, மாஸ்டர் ஹைலி எஃபிஷியண்டா இருந்து உங்களுடைய தியானம் சரியான முறையில வழிநடத்தப்பட்டால், அப்ப அந்த தியானத்தில் நாம் என்ன உணர முடியும்னா எளிமையையும் அமைதியையும் மட்டுமே உணர முடியும். ஆனால் பொதுவாக
ஆர்வலர்களால் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் ஆரம்ப நிலைகளில் அது அவர்களது கருத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. பாபுஜி ரொம்ப நம்மள உயர்வா சொல்றாரு, அப்புறம் போக போக புரிஞ்சுக்கோன்னு. இன்னமும் கூட புரிந்து கொள்ளாமல் நாமெல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். ஆரம்ப நிலைகளில் தியான பயிற்சியினால இது ரெண்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்துக்கு அப்பால் நிக்கிறாங்க எல்லாரும். இப்போ வந்து நின்ன தியானத்துக்கு வந்து உட்கார்ந்த உடனே அப்படியே உடம்புல ஏதாவது ஏறணும், இல்லைன்னா கரகரன்னு சுத்தணும். ஏதாவது நடந்ததுன்னாதான் நான் தியானம் பண்றதா எனக்கு அர்த்தம். இப்ப இதெல்லாம் வந்து உண்மையிலேயே சரியா அப்படின்னா, இவையெல்லாம் வந்து மனப்பிறழ்வுகள், மனத்தோற்றங்கள் அல்லது பழைய பதிவுகள் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒளி ஊடுருவி சென்றால் ஒளியை பார்க்க கூடாது. ஒரு இடத்துல ஒளி ஊடுருவி செல்லும் பொழுது அங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அந்த இடம் வெற்றிடமாக இல்லை, ஏதோ பொருள்கள் இருக்குன்னா. இப்ப நம்ம மனதுல வந்து தெய்வீக ஒளி ஊடுருவும் பொழுது அங்க உணர்ச்சிகள் இருந்தா அந்த உணர்ச்சிகள் தெய்வீக தன்மையோடு சேர்ந்து தெய்வீக உணர்ச்சிகளா வெளிப்படும். அங்க வந்து எண்ணங்கள் இருந்து அந்த எண்ணங்கள் தெய்வீக ஒளிப்படும் பொழுது தெய்வீக எண்ணங்களாக வெளிப்படலாம். அங்க வந்து ஒரு ஏதோ ஒரு அனுபவம் வந்து குடியிருந்தது அப்படின்னா அந்த அனுபவத்தினுடைய பதிவு இந்த தெய்வீக ஒளிப்பட்டு தெய்வீக அனுபவமாக வெளிப்படும். ஆனா இது எது இருந்தாலும் இவையெல்லாம் அங்க ஏதோ இல்லாத இருக்கக்கூடாதது இருக்குது அப்படிங்கிறதுனுடைய தன்மை தானே தவிர, தியானத்தின் போது எதையாவது உணர்ந்தால் அது பெருமைப்படுவதற்கான விஷயம் அல்ல. தியானத்தின் போது நீங்கள் சரியாக தியானம் செய்து உங்கள் உள்நிலை சரியாக இருந்தால் நாம் உணர வேண்டியது எளிமையையும் அமைதியையும் மட்டுமே. இதன் விளைவு புலன்களுக்கு எட்டாததால் தியானத்தின் போது தங்களால் ஒன்றும் உணர முடியவில்லை என்று அடிக்கடி புகார் செய்கிறார்கள். எதன் விளைவு? தியானத்தோட விளைவு எளிமையும் அமைதியும். இந்த எளிமை அமைதி ரெண்டும் புலன்களால் உணர முடியாது. எப்படி உணர முடியும்? அமைதியை கண்ணால உணர முடியுமா? காதால உணர முடியுமா? மூக்கால உணர முடியுமா? ஐம்புலன்களாலையும் உணர முடியாது. ஐம்புலன்களாலும் உணர முடியாத ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எளிமையை உணர முடியுமா? முடியாது. அதனாலதான் சொல்றாரு, தியானத்தின் போது விளைவது எளிமையும் அமைதியும் மட்டும்தான். ஆனால் இவை புலன்களால் உணரக்கூடிய விஷயம் இல்லை என்பதால் தியானம் செய்யும் பொழுது என்னால் ஒன்றும் உணர முடியவில்லை என்று அனைவரும் அடிக்கடி புகார் செய்கிறார்கள். இதற்கு காரணம் பயிற்சி செய்யும் சில நிமிடங்கள் மட்டுமே அவர்கள் தெய்வீக சக்தியுடன் தொடர்பு கொண்டிருப்பதுதான். அப்ப தொடர்ச்சியாக அந்த தொடர்பு இருந்ததுன்னா அவங்களால அந்த வித்தியாசத்தை உணர முடியும். இந்த கொஞ்ச நேரத்துல ஏற்படுற அந்த எளிமையும் இந்த அமைதியும் அவர்களுடைய புலன்களை சென்று அடைந்து அந்த புலன்கள்ல அந்த எளிமையும் அமைதியும் உணரப்படுவதற்குள்ளாரையே அது முடிஞ்சு போகும். அப்ப அதை நம்ம ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே உணரல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாரு, சரி, நிறைய பேர் நம்மளுமே சொல்லியிருப்போம், எல்லாம் முடிஞ்சு ஒரே எண்ணங்களா இருந்து எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அமைதியாகிற மாதிரி இருந்தப்ப தர்சாலுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஏற்கனவே வந்து உள்ளுக்குள்ளார மையத்துல அந்த எளிமையும் அமைதியும் உருவாயிருக்கும். இந்த அமைதியற்ற தன்மையும் ஒரு ஒரு டர்புலன்ஸையும் ஏற்கனவே இருந்ததனுடைய விளைவுகளை புலன்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த உள்ளார ஏற்பட்ட அமைதி மெல்லமா பரவி அது வெளியில ஐம்புலன்களையும் தொடர்ற நிலைமை வரும் பொழுது நாம உண்மையிலேயே அப்பதான் அமைதியை உணர்றதா நினைக்க ஆரம்பிக்கும். இது எப்படின்னா, அடுப்பு பத்த வைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு வந்து தெரியறது இல்லை. மேல ஆவி வரும் பொழுதுதான் ஓஹோ உள்ளுக்குள்ளார ஏதோ ஹீட்டு இப்பதான் பத்த வச்சிருக்காங்க, பத்த வச்சோம்னா ஆவி வராது. அது அடுப்பு பத்த வச்சு பாத்திரம் சூடேறி உள்ள இருக்கிற தண்ணி ஃபுல்லா நல்ல ஒரு கொதிநிலையை எட்டும் பொழுதுதான் மேல நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம மேல பார்க்கும் பொழுது இப்பதான் அடுப்பு பத்த வச்சதான் நினைக்கிறது மாதிரி நம்ம மேல கொஞ்சோண்டு அமைதியை உணர ஆரம்பிக்கும் பொழுது ஆகா இப்பதான் தியானம் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படி அல்ல,
ஆரம்பத்திலேயே நீங்க கண்ண மூடி உட்கார்ந்தவனையே மையத்துல இருந்து அந்த எளிமையும் அமைதியும் மெல்ல மெல்ல பரவி மேல வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா முடிய போறப்ப கொஞ்சோண்டு அமைதி இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள ஏற்பட்ட அமைதியின் விளைவு புலன்களை டச் பண்ண ஆரம்பித்திருக்கிறது. நம்ம இப்படி அதை எப்பயாவது நம்ம உணர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அது மாதிரி ஒரு ரிசல்ட் தற்சால் சொன்ன பிறகு உடனடியாக எழுந்து போய் திரும்பி ஒரு தியானம் பண்ணி விடுவோம். எப்பயுமே என்கிட்ட சிட்டிங்க்கு வரவங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், நான் சிட்டிங் எடுக்கும் போதும் மேக்சிமம் நான் செய்யற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சிட்டிங் முடிஞ்ச உடனே போய் ஒரு தியானம் பண்ணுங்க. ஏன்னா அந்த தியானம் தான், அந்த தியானத்தினால உள்ளார ஏற்பட்ட விளைவுகளை புலன்களை எட்ட வைக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா புலன்கள் உணர்ந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த தியானத்தின் பலன் என்னால உணரப்பட முடியும். என்கிட்ட இருக்கிறது 5 ஃபேக்டர், 5 இண்டிகேட்டர்ஸ். இந்த 5 இண்டிகேட்டர்ஸ்க்கும் ரீச் அவுட் ஆன பிறகுதான் நான் அதை நம்புவேன். இல்லைன்னா நம்ப மாட்டேன். வீட்டுல சுவிட்ச் போர்ட்ல கரண்டே இருந்தாலும் அங்க இருக்கிற இண்டிகேட்டர் எரிஞ்சா மட்டும்தான் நம்ம நம்புவோம். இல்லைன்னா கரண்ட் இருக்கிறத நம்ப மாட்டோம், பாக்குறது. அது மாதிரி நம்ம உடம்புலையும் இந்த 5 புலன்களை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்றோம். அப்படிங்கும் பொழுது எனக்கு அந்த கடைசியா ஏற்படுற அந்த ஒரு அமைதியோ, இந்த எளிமையோ, அந்த சூட்சுமத்தன்மையோ கடைசியாக ஏற்படவில்லை. உள்ளுக்குள்ளார மாஸ்டரால எடுத்த உடனே பயிற்சியில கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்பதான் புலன்களை அடைந்திருக்கிறது. இதை புலன்களால் நான் அனுபவித்து உணர வேண்டும் என்றால் முடிந்த பிறகு அடுத்த ஒரு தியானத்துக்கு போகணும். அப்ப ஒரு சிட்டிங் முடிச்சுட்டா தனியா போய் உட்கார்ந்து ஒரு 15-20 நிமிஷம் தியானம் பண்ணணும். ஒரு சத்சங் போயிட்டு வந்தா சத்சங் முடிஞ்சு வெளியில வந்த உடனே திரும்பி போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானம் பண்ணா அந்த சத்சங்கத்துல நம்ம என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, என்ன உள்நிலை இருந்தது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். இது ஒரு அடிப்படையான நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. இதை ஏன் இப்ப இந்த நிலையான நினைவுங்கிற விஷயத்த பேசும்போது கொண்டு வராரு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அடுத்து போறோம். இவ்வாறு அவர்கள் தியானத்தில் பெற்ற உண்மையான பலன் அவர்களுடன் சிறிது நேரமே தங்கி இருக்கிறது. எப்படின்னா, இந்த கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு பயிற்சி முடிஞ்ச உடனே மற்ற நேரம்லாம் வேற விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது அந்த உள்ளார ஏற்பட்ட விளைவு வெளியில வர்றதுக்குள்ளாரையே திரும்பி புலன்கள் திரும்பி வேற விஷயங்கள்ல ஆக்டிவேட் ஆகி அந்த விஷயங்களை உள்நோக்கி அனுப்ப ஆரம்பிச்சு டம்ப் பண்ண ஆரம்பிச்சு. அதனால அவர்கள்ட்ட அந்த பலன் ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கு. அதை நம்மளுமே சொல்லுவோம். அதாவது ஆரம்ப காலகட்டத்திலயோ அல்லது இப்பயும் கூட சொல்லுவோம், உங்க வீட்டுல உட்கார்ந்து பண்ணா நல்லா இருக்கு, உங்க கூட உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது நல்லா இருக்கு, நான் தனியா போய் உட்கார்ந்து பண்ணா நல்லா இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம அந்த தெய்வீக கனெக்ஷனை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வது. அதுதான் பின்னாடி சொல்றாரு. ஆனால் வேறு பல தியானத்தில் அடைந்த பயனை அநேகமாக நாளின் பெரும்பகுதி நேரம் தங்கள் விஷம் தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் தம்மால் முடிந்தவரை அந்த உள்நிலையிலேயே இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் அவர்கள் கடவுளை பற்றிய நிலையான நினைவிலேயே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னேற்றம் சுலபமாகவும் அதிவிரைவாகவும் ஏற்படுகிறது. அப்ப இந்த இடம்தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பாபுஜி பார்க்கிறாரு. இப்போ நான் மெடிடேட் பண்றேன், எனக்குள்ளார ஒரு நிலை ஏற்படுகிறது, அதை நான் தக்க வைத்துக் கொள்வேன். இதான் நான் தாஜி சொல்றாரு, எல்லாம் சொல்றாங்க. எப்படிங்க தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு கேள்வி வந்தா நம்ம சொல்றது என்னன்னா, மெடிடேஷன் போது அந்த கண்டிஷன் அப்படியே நமக்குள்ளார இருக்குதுன்னு நினைங்க. அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு தக்க வைத்துக் கொள்ள அப்படின்னு பார்க்க போனோம்னா, முதல் வழி நினைச்சு பார்க்கறது. தியானத்தின் போது நமக்கு ஒரு அமைதி கடைசியா உணர்ந்திருந்தோம்னா அதை பத்தி நினைச்சு பார்க்கறது ஒரு வழி. இன்னொரு ஈஸியான வழி இருக்கு அப்படின்னா, அப்பப்ப ஒரு 2 minutes 3 minutes மைக்ரோ மெடிடேஷன் பண்றது. அதாவது இப்போ மெடிடேஷன் பண்ணி எந்திரிச்சு போறிட்டேன், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிட்டிங் முடிஞ்ச உடனே, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிங் முடிஞ்ச உடனே, ஒரு சத்சங் முடிஞ்ச உடனே தனியா போய் ஒரு 1/4 மணி நேரம் பண்ணீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி
நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு 2-3 மினிட்ஸ் பஸ்ல போறோம், இங்க தியானம் பண்ணிட்டு கிளம்புறோம், கிளம்பி ஒரு டிராவல் பண்றோம் அப்படின்னா டிராவல்ல உட்காந்துருக்கிறப்போ ஒரு 5 நிமிஷம் இறங்கி வீட்டுக்கு போறோம், வீட்டுக்குள்ளார என்டர் ஆன உடனே எல்லாத்தையும் அதாவது இடத்துல வைத்த உடனே ஒரு 5 நிமிஷம் சும்மா தியானம். எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லாம மாசுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கரைஞ்சி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரணமாக கண்ணை மூடி இதயத்துல கவனத்தை வச்சு சும்மா இது வந்து மைக்ரோ மெடிடேஷன் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா தியானம் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி திரும்பி திரும்பி நம்மள அந்த சூழ்நிலையில கொண்டு போய் வச்சிடும். இது வந்து ஒரு விதத்துல கடவுளை பற்றிய நிலையான நினைவுல இருக்கிறதுக்கான வழி. மற்ற என்னென்ன வழிகள் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பாபுஜி சொன்ன 3 சஜஷனுமே தியானத்தின் போது பெற்ற விளைவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழி. அவர் சொன்னார்ல, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் மாஸ்டராளிடம் ஒப்படைக்கப்பட்ட தெய்வீக கடமைன்னு செய்வது, உறவினர்களுக்கு செய்யும் பொழுது என்னுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட மாஸ்டர் கொடுத்த விஷயம் சொல்றது. இதை எல்லாமே இந்த சஜஷன்ஸ் எல்லாமே தியானத்தினால் பெற்ற அந்த உள்நிலையை தக்க வைத்துக் கொள்ள உதவுகின்ற சஜஷன் தான். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளின் பெரும்பகுதி தியானத்தினால் அடைந்த பயனை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படி யார் செய்யறாங்களோ அவர்கள் கடவுளை பற்றிய நிலையான நினைவிலேயே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னேற்றம் சுலபமாக ஏற்படுகிறது. சரி, அப்ப இந்த மாதிரி பல்வேறு விதமான பற்றுதல்கள் கவலைகள்ல இருக்கிறவங்களுக்கு நிலையான நினைவு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் தங்களுடைய கவனத்தை மட்டும் இங்கிருந்து அங்க திருப்பணும். இதுதான் நம்ம நேத்திக்கும் சொன்னோம், முந்தா நாளும் சொன்னோம். நீங்க செய்யற வேலையெல்லாம் அப்படியே தான் செய்ய போறீங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஆட்டிடியூட மட்டும் அப்படி மாத்திக்கிறீங்க. இது கடவுளுக்கு செய்யற சேவை, இது கடவுளால் அனுப்பப்பட்டது, இந்த வேலை எனக்கு கொடுத்தது கடவுள், இது மாஸ்டருக்கு செய்யற சேவை, இந்த சூழ்நிலை மாஸ்டரால் எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த வேலையை என்னை செய்ய சொல்லி மாஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த பொறுப்பு மாஸ்டரால் இடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, இப்படின்னு எடுத்துக்கிறது தான் வந்து கடவுளை நோக்கி நமது கவனத்தை திருப்புவது. அதுதான் அவர் சொல்றாரு, தங்களது கவனத்தை கடவுளின் மீது உண்மையாகவே அவர்கள் திருப்பினால் கடவுளை பற்றிய நிலையான நினைவு மிகவும் எளிய செயல். இதை அவர்களுடைய சொந்த பயிற்சியும் அனுபவமுமே அவர்களுக்கு நிரூபித்துவிடும். எவ்வளவு தொந்தரவுகளும் வேலைகளும் இருந்த போதிலும் எல்லோராலும் இந்த வழிமுறையை எளிதாக பின்பற்றி நடக்க முடியும் என்று அவர்களுக்கு விளங்கும். இதுவரைக்கும் ஒரு 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 சாப்டரா வச்சுக்கலாம். இதுக்கு பிறகு வந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி பாபுஜி நகர்றார். ஆனா இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல கடவுளை பத்தி பேசிட்டே வர்றாரு. சில இடங்கள்ல மட்டும்தான் மாஸ்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எடுத்த எடுப்புலயே நம்ம வந்து உள்ள போன உடனே ஒரு மாஸ்டர் வந்து கடவுளாலாம் பார்க்க மாட்டோம். கடவுள் மாஸ்டர் வந்து ஜஸ்ட் ஒரு வழிகாட்டியா பார்ப்போம், அவர் ஒரு மனுஷரா பார்ப்போம், மனிதர்களையே சிறந்த மனிதரா பார்ப்போம், அப்புறம் வந்து நல்ல பவர் உள்ள ஒருத்தரா பார்ப்போம். இப்படிதான் பார்ப்போமே ஒழிய முதல் நாளே கடவுளும் மாஸ்டரும் ஒன்றுங்கிற நிலைமை நமக்கு வரப்போறது இல்லை. அப்ப நிலையான நினைவு வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒன்றிலிருந்து தான் வரணும், வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் வந்தாகணும் அப்படிங்கிறது. அது இந்த பகுதியை படிச்சு முடிக்கிறப்ப இதனுடைய முழுமையான அந்த ஒரு விஷன் வரும்போது அது நல்லாவே புரியும். பாபுஜி எங்கே இருந்து வராரு, என்னென்ன சொல்றாரு. இந்த முதல் சஜஷன், 3வது சஜஷன், 4வது சஜஷன் எது பார்த்தீங்கன்னாலும் அங்க கடவுள் கடவுள் கடவுள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டே வருவார். ஒரு 2 சஜஷன்ல மட்டும்தான் மாஸ்டர்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துவார். மிச்ச இடத்துலலாம் ஒரு கடவுள், நம்மை மீறிய ஒரு சக்தி, ஒரு மூலாதாரம், அதை பற்றிய உணர்வோடு நம்மளை கனெக்ட் பண்ணி அந்த உணர்வு நமக்குள்ளார ஊறி நமக்குள்ளார சேவை பக்தி உணர்வுலாம் வந்து அந்த ஃப்ளோவை நம்ம உணர ஆரம்பித்து அந்த ஃப்ளோவை தக்க வச்சுக்கிறதுக்கு பயிற்சியை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர் என்ன பண்றாரு, இந்த ஃப்ளோ தான் உங்க மாஸ்டர்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணி ஓட்ட வைக்க போறாரு.
இந்த அற்புதம் நடந்ததுன்னா தான் எங்கேயோ ஒண்ணு பாக்குறோம், அது ரொம்ப நல்லா இருக்கு, அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு நம்ம அதை ரொம்ப லைக் பண்ணி அந்த மாதிரி ஒரு வாசனை எங்கேயே அடிக்க பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல பூக்கிற பூவிலேயே வருது அப்படின்ன உடனேயே நம்ம அப்படியே அந்த வாசனை மேல இருந்த எல்லா மரியாதையும், அது மேல இருந்த எல்லா ஒரு ஈர்ப்பும் இந்த மரத்து மேலையும் இந்த பூ மேலையும் வந்துடுற மாதிரி. இங்க எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அது எல்லாம் குருநாதருடையதுதான் அப்படிங்கிறத உணர வைக்கிற கண்டிஷனுக்கு தான் பாபுஜி நம்மளை கூட்டிட்டு வர்றாரு. அதைதான் நம்ம நாளைக்கு படிக்க போறோம். இன்னைக்கு படித்ததுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான், ஆனால் அது ரொம்பவும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தியானத்தின் போது ஏற்படுகின்ற உள்நிலையை அநேகமாக பல நேரங்கள்ல நம்ம தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அந்த உள்நிலைங்கிறது நம்ம நினைச்ச மாதிரி தியானத்தின் போது அந்த வெளிச்சமோ பறக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. எளிமை, அமைதி அப்படின்ட்டாரு. அப்ப நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அப்படின்னா, இப்ப நான் இன்னைக்கு தியானத்துல உட்காடுறேன், உட்கார்ந்த உடனே பலன்னு அப்படியே ஜிகு ஜிகுன்னு உள்ளுக்குள்ளார என்னமோ நடக்குது, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இதை தக்க வச்சுக்கிறதானா இல்ல, இத பத்தி நினைச்சு பார்க்கறதானா இல்ல. கடைசியாக அங்க ஏற்பட்ட அமைதியையும் எளிமையையும் நீங்க தக்க வைத்துக் கொள்ளணும். அதுதான் உள்நிலை. நிறைய பேருக்கு நமக்கு அந்த ஒரு தியானத்தில் கிடைத்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்களா, தியானத்துல எனக்கு என்ன நிலை கிடைச்சதுன்னே தெரியாதுங்க, அதை நான் எப்படிங்க தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? ஆனா ஆரம்ப காலகட்டத்துல எந்த நிலையை வச்சுக்க வேணாலும் நம்ம அதுக்குள்ளார போகலாம். இப்ப எனக்கு இன்னைக்கு மெடிடேஷன்ல ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா கூட அந்த அனுபவத்தை திரும்பி நினைச்சு அது மூலமா மெடிடேஷனுக்குள்ளார போய் திரும்பி அந்த எளிமையையும் அமைதியையும் நான் உணர முயற்சி பண்றதுல தவறு கிடையாது. ஆனா எனக்கு எந்த அனுபவமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் இருக்கும் பொழுதுதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த கோடு பாபுஜியோட ஒரு திறமையான மாஸ்டரின் வழிகாட்டுதல்ல நமக்கு கிடைக்கிறது ஒரு தியானத்தினால எளிமையும் அமைதியும் மட்டுமே. அப்ப தியானத்தினால் பெற்ற உள்நிலையை தக்க வைத்துக் கொள்ளுதல் அப்படின்னா எளிமையையும் அமைதியையும் தக்க வைத்துக் கொள்ளுதல். அப்ப ஒரு தியானத்தின் போதும் தியானம் முடிந்தவிடவும் நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, எளிமையும் அமைதியும் கிடைச்சுதா அப்படிங்கிறதுதான். அதனால உள்ள பாருங்கன்னா உள்ள என்னென்னமோ இருக்கு, எல்லாத்தையும் தான் பார்க்கலாம். குப்பை கூலம், நல்லது கெட்டது, இதையெல்லாம் பார்க்கறதுக்காக உள்ள பார்க்கல. உள்ள என்ன பார்க்கணும் அப்படின்னா, மெடிடேஷன்ல உட்கார்ந்து முடியும் பொழுது மனது மிக எளிமையானதாக, மிக அமைதியானதாக மாறிக்கொண்டிருக்குது. நான் எளிமையையும் அமைதியையும் அங்க கிளீனிங்ல தூய்மையையும் எளிமையையும் உணர்றாங்க. தியானத்துல திரும்பி எளிமையையும் அமைதியையும் உணர்றேன். ரெண்டு இடத்துலயும் எளிமைங்கிற விஷயம் வருது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சுக்குவோம். அதை பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்வோம். இந்த தியானத்துல நம்முடைய குருநாதரோடு, நம்முடைய தெய்வீக மாஸ்டரோடு, நம்முடைய இதயத்தை இணைத்து இந்த தியானத்தினால் பெறுகின்ற அந்த எளிமையையும் அந்த அமைதியையும் உணர முயற்சி செய்வோம். இந்த நாள் முழுவதும் இந்த எளிமையும் அமைதியும் நம்மோடைய தொடர்றதுக்கு இதற்கு முன்னாடி நம்ம என்னென்ன சஜஷன்ஸ் எல்லாம் பாபுஜி சொல்லியிருக்காரோ அதை எல்லாத்தையும் கடைபிடிப்போம். தியானம் பண்ணுவோம், உள்ளுக்குள்ளார எளிமை அமைதியை உணர்வோம், அதை எடுத்துக்கிட்டே இந்த நாள்ல பயணம் பண்ணுவோம். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றும் மாஸ்டரால் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக நினைப்போம். நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பும் அவருடைய சொத்துக்கு நம்ம ஆற்ற வேண்டிய சேவைன்னு நினைச்சு செய்வோம். அந்த தன்மையோட இந்த எளிமையையும் அமைதியையும் அப்படியே நாளைக்கு காலை வரைக்கும் கொண்டு வந்து திரும்பியும் அந்த புத்தக வாசிப்புல சந்திப்போம். அதுக்கு மாஸ்டர் நமக்கு உதவியும் ஆதரவும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரேயரோட நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். ஸ்டார்ட் மெடிடேஷன்.